கரப்பட ஆடியோ விழாவை அதிர வைக்கும் தனுஷின் பேச்சு. தனுஷ் நடிப்பில் அடுத்து வெளிவர உள்ள படம் கர. போர் தொழில் வெற்றி படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜா இயக்கியுள்ள இந்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்கிறார். இப்படத்தில் தனுஷிற்கு ஜோடியாக பிரேமலு, டியூபுகள், மமிதா பைஜு நடித்துள்ளார். பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். சமீபத்தில் இப்படத்தின் டீசர் மற்றும் பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வருகின்ற 30ஆம் தேதி உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாக உள்ள இப்படத்தில் செல்லி என்று அழுத்தமான கிராம கதாபாத்திரத்தில் மமிதா பைஜு நடித்துள்ளார். இந்த நிலையில் கர திரைப்படம் குறித்து தனுஷ் தனது கருத்தை தெரிவித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த பதிவில் விக்னேஷ் ராஜா, யூ ஜீனியஸ், கர படத்திற்கு ரொம்ப நன்றி என தனுஷ் பதிவிட்டுள்ளார். படத்தை பார்த்துவிட்டு தனுஷ் இவ்வாறு பதிவிட்டுள்ளது படத்தின் முதல் விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. இவருடைய இந்த ரியாக்ஷனை வைத்து படம் கண்டிப்பாக வேற லெவலில் வந்துள்ளதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இந்த படம் 1990களில் ராமநாதபுரத்தில் நடந்த வங்கி கொள்ளை பற்றிய கதைக்களத்துடன் உருவாகியுள்ளது. கிராமத்து கதைக்களத்தில் ஆக்ஷன் பாணியில் உருவாகியுள்ள இந்த படம் வருகின்ற 30ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதற்கிடையில் படம் வெளியாக இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கர படத்தின் ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளதாக படக்குழு அறிவித்தது. அதற்கான ப்ரமோ வீடியோ ஒன்றையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. தனுஷ் பேச்சுக்கு ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். இந்த விழாவில் மகனுடன் தனுஷ் என்ட்ரி கொடுக்க உள்ளதாகவும் யாத்ராவின் முதல் பட அறிவிப்பை வெளியிட அதிக வாய்ப்புள்ளதா. சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் நடிகர் தனுஷ் மகன் யாரா 6 ஆக்ஸ் வைத்து வருகிறார் என்றும் கூடிய சீக்கிரமே ஹீரோவாக களமிறங்க போகிறார் என்றும் கூறியுள்ளார். பவிஷ் ஹீரோவாக அறிமுகமான நிலவுக என்மேல் என்னடி கோபம் படத்திற்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொல்லாதவன் படத்தில் தனுஷ் 6 பேக் வைத்து நடித்தது போல யாத்ரா தரமாக ரெடியாகி வரப்போகிறார் என தெரிகிறது. அம்மா அப்பா பிரிந்தாலும் தொடர்ந்து யாத்ரா மற்றும் லிங்கா இருவருமே தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் நல்ல பாண்டிங்கில் தான் உள்ளனர். அப்பாவின் பட விழாக்களுக்கும் படங்கள் வெளியானால் முதல் ஷோ பார்ப்பது என வலம் வருகின்றனர். ரஜினிகாந்தும் பேரன் ஹீரோவாக நடிப்பதற்கு சம்மதம் தெரிவித்து வாழ்த்து கூறியிருக்கிறாரா. மேலும் வாழ்த்து சில வார்த்தைகளையும் பேசி இருக்கிறாரா. சூப்பர் ஸ்டார் இப்படி பாசிட்டிவாக பேசுவதை தனுஷ் எதிர்பார்க்கவில்லையா. இதனை பற்றி மேடையில் தனுஷ் பேச வாய்ப்பிருக்கிறது. கர ஆடியோ விழாவில் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் காத்திருக்கிறது.